முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, அத பேஸா வச்சு ஒரு 4, 5 படங்கள் கன்டினியூஸா வரும். பட் இப்போ வந்து கதையே வேற. ஏதாவது ஒரு கேஸ் வந்து பிரபலமா பேசப்படுது, ஏதாவது ஒரு இஷ்யூ பேசப்படுதுன்னா, அத தொடர்ந்தே ஒரு 4, 5 விஷயங்கள் சரசரன்னு ரொம்பவே ட்ரெண்டிங்கா ஆயிடுது. அது ஏன்னே தெரியல. ஏன்னா, இப்ப தான் நம்ம ரிதன்யா கேஸே கேட்டு முடிச்சோம். அதுலேருந்தே இன்னும் மீண்டு வர முடியல. அத தொடர்ந்து ஒரு கன்னியாகுமரி கேஸ். அத விட வொர்ஸ்ட்டா இப்போ ரீசென்ட்டா கேட்ட ஒரு விஷயம், ஒரு போலீஸ்காரன் அவன் வைஃப போட்டு அடிச்சது அவன் சிஸ்டர் கிட்ட அவள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதையும் அவ அவ்ளோ சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா கால்ல. முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னுவாங்க. பட் இப்ப அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசென்ட்டா கேட்கறதே கிடையாது. ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணுக்கு எதிரின்றது ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இன்லா சைட்ல வந்து அது கன்ஃபார்மான ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலேயே இவங்கலாம் சொந்தக்காரங்களா? இல்ல தீவிரவாதிகளோட ஸ்லீப்பர் செல்ஸான்னு தெரியவே இல்ல. பிகாஸ் எவன் நம்மள எப்போ எந்த விதத்துல கழுத்தறுப்பானே தெரியல. சிரிச்சு பேசுறவனையும் நம்ப முடியல. உண்மையா இருக்கிறவனையும் நம்ப முடியல. பிகாஸ் அதுக்கு பின்னாடி என்ன செக் இருக்குன்றத நம்ம மைண்டே தோணுது. சில நேரம் நான் யோசிச்சிருக்கேன். இந்த ஜெனரேஷன்ல லைஃப் எவ்ளோ ஹாப்பியா இருக்கு, எவ்ளோ ஜாலியா இருக்கு, எவ்ளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு அண்ட் நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தைரியமா இருக்காங்க பொண்ணுங்க அப்படிலாம் நினைப்பேன். பட் ஆன் த அதர் சைட் நெறைய விஷயங்கள கேட்கும்போது இந்த ஜெனரேஷன் வேணவே வேண்டாம்ப்பா அப்படின்னு டெஃபினட்டா தோணுது. பொண்ணுங்கள ரௌத்ரம் பழக்கு பழகுன்னு ஈஸியா சொல்லிடுறோம். பட் பசங்களோட நிலைமை என்ன? நல்ல பசங்களும் எல்லா ஜெனரேஷன்லயும் இருக்க தானே செய்றாங்க. ஸோ எது எப்போன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். அண்ட் நல்லது கெட்டது எதுன்றத கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ நல்லவன் கிட்ட நல்லவனா இரு, கெட்டவன் கிட்ட ரொம்ப கெட்டவனா இருந்தாலே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும்.